ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பயோஃபர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் உரங்கள். ஸோ இதில் வந்து அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா அண்ட் பொட்டாஷ் மொபிலைசர் இருக்குது. இதுதான் அந்த உயிர் உரத்தோட மைக்ரோஸ்கோபிக் வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. என்பிகேன்னு சொல்லுவோம், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, பொட்டாசியம் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்லி 3ஆக பிரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3ஓட ஃபங்க்ஷன்ஸும் வந்து வேறு. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து அசோஸ்பெரிலம். ஸோ அசோஸ்பெரிலம் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த அசோஸ்பெரிலமோட வேலை வந்து, முக்கியமான வேலை வந்து செடியோட தலைச்சத்தை வந்து பலமாக வந்து செடிக்கு எடுத்துகிட்டு வந்து தரது தான் அசோஸ்பெரிலமோட வேலை. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை செடிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது ஃபாஸ்போ பாக்டீரியா. ஸோ இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா வந்து செடியில் நல்லா பூ அண்ட் காய் பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது. ஸோ இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா வந்து மண்ணில் கலக்கிறதுனால செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸையும் வந்து செடிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். செடி வந்து நல்ல திடமாக வளர்கிறதுக்கு இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காய் பிடிக்கிறதுக்கெலாம் ஃபாஸ்போ பாக்டீரியா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பிஞ்சுலாம் எதனா இருந்ததுன்னா உதிராமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா வந்து பூச்செடிக்கும் காய்கறி செடிக்கும் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பொட்டாஷ் மொபிலைசர். ஸோ செடிக்கு தேவையான மணிச்சத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து இதோட வேலை. ஸோ இந்த இது என்ன பண்ணோன்னா, இந்த பொட்டாஷ் மொபிலைசர்ன்றது செடிக்கு தேவையான பொட்டாசியமை வந்து செடிக்கு மொபிலைஸ் பண்ணி வேருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ செடி நல்லா வேர் விட்டு வளர்கிறதுக்கு இந்த பொட்டாஷ் மொபிலைசர் தேவை. அண்டு வேர் நல்லா வளர்ந்தால் தான் மண்ணில் இருக்க எல்லா நியூட்ரிஷனும் செடி நல்லா எடுத்து வளரும். ஸோ இந்த 3 உயிர் உரங்களை தான் நம்ம வந்து என்பிகேன்னு சொல்கிறோம். என்பிகே பயோஃபர்டிலைசர்னு சொல்கிறோம். ஸோ இந்த உயிர் உரம் கொடுக்கறதுனால செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸையும் செடிக்கு வந்து 100% எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இது மாதிரி வந்து ஒயிட் பவுடர்ட் வித் கிரானியூல்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாக்டீரியாஸும் இருக்குது, இதில் பாக்டீரியாஸும் இருக்குது, பூஞ்சான்ஸும் இருக்குது. ஸோ இது 3த்தையும் நான் ஒன்றாவே கலந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து கையில் வச்சு கலக்காதீங்க. ஸோ நம்ம கையில் இருக்க பேத்தோஜன்ஸ்லாம் வந்து அதை வந்து ஹார்ம்ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிடும் வளர்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எய்தர் க்ளவுஸ் போட்டு நீங்கள் அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க, இல்லை எதனா ஒரு குச்சோ இல்லை எதனா ஒரு ஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸோ வச்சு கலரிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம செடிக்கு வந்து, ஏன்னா எதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம்னா, செடிக்கு இப்போ நம்ம வந்து மண்ணில் வந்து எல்லா உயிர் உள்ள பூஞ்சானும் சரி பாக்டீரியாஸும் சரி இருக்கும். ஸோ இதே நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பூஞ்சானும் இருக்காது மண்ணில், அண்டு பாக்டீரியாஸும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து செடிக்கு ஒரு தொட்டிக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்தாவே போதும். இதை வந்து நீங்கள் உரத்தில் மாட்டு சாணமும் சரி இல்லை மண்புழு உரம் இது கூட சேர்த்தே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இதை வந்து நான் ஒரு சின்ன பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது நீங்கள் அப்படியே மூடிட்டிங்கன்னா உள்ளே இருக்க பாக்டீரியாஸ்லாம் சுவாசிக்க முடியாமல் வேஸ்ட்டாக இறந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் போடுற கண்டெய்னரில் வந்து ஒரு 2-3 ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஸோ இந்த 3 பாக்டீரியாஸையும் சரி நான் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் நீர் வடிவமாகவும் நீங்கள் வந்து செடிக்கு வந்து நீர் உரமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ தட் சீக்கிரம் வந்து செடி வந்து உள்வாங்கிக்கும். இல்லை நீங்கள் வந்து பவுட்ரு ஃபார்மாகவும் நீங்கள் வந்து ஒரு செடிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பயோஃபர்டிலைசரை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த நாள் சாயங்காலம் வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு தேவையான மண்புழு உரம் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பாக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் மண்ணில் வந்து நல்லா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணோன்னா 100% வந்து எடுத்து உங்கள் செடிக்கு கொடுக்கும். அண்ட் இந்த பயோஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதிகமான விளைச்சலை எடுக்கலாம். அண்ட் மண்ணோட வளத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.